நம்ம பார்க்க போகிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து is al num. ஸோ இந்த இஃப் வச்சு ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா either true or false. So is al num, is alpha, is digit. You have some more functions like is lower, is upper. So totally 5 function வந்து உங்கள் புக்கில் இஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். இந்த இஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன் எல்லாமே அவுட்புட் எப்படி தான் ரிட்டர்ன் பண்ணும், either true இல்லாட்டி false அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். So first let us see about is al num. So returns true if the string contains only letters and digit. எப்போ வந்து இது அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுமா, நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ இஃப் தி ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அண்டர்ஸ்கோர் at அண்ட் ஆஷ் எக்ஸெட்ரா. ஸோ ஃபால்ஸ்ன்னு எப்போ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். சி திஸ் எக்ஸாம்பிள் str1 is equal to save earth அப்படின்னு இருக்கு. str1 டாட் இஸ் al num இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், என்ன ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போது அதனால் இது வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் அ ஸ்பேஸ் இஸ் அன் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர். இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் save1 டாட் earthன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு டாட் இஸ் al num. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால ட்ரூன்னு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ஃபா. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ். ஸோ எப்போ அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். சி திஸ் எக்ஸாம்பிள் கிளிக் 1 2 3 இஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதில் வந்து 1 2 3ன்ற நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் டாட் இஸ் ஆல்ஃபா ஆஃப். இதில் வந்து பைத்தான்றது எல்லாமே வந்து லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் டிஜிட் ஆஃப். ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் தி string contains only numbers, otherwise it returns false. See this example str1 is equal to save earth, print str1 dot is digit of. எப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், எல்ஸ் இட் வில் பி ரிட்டர்னிங் as false. ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே வந்து லெட்டர்ஸ். ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. Next lower of. So returns the exact copy of the string with all the letters in lower case. ஸோ கொடுத்துருக்க நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தீங்களோ அது எல்லாமே லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணியிருப்போம். சேவ் earth அப்படின்னு இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே வந்து லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இஸ் லோவர். ஸோ str1 is equal to welcome. ஸோ str1 is lower அப்படின்னு கொடுத்தோன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா லோவர் இஸ் லோவர்னா நான் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் தி ஸ்ட்ரிங் இஸ் இன் லோவர் கேஸ். நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே லோவர் கேஸில் தான் இருக்குது அப்படின்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸில் இருக்குது பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் இஸ் அப்பர் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஸ் அப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க இன்புட் வந்து எல்லாமே அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்பர் ஆஃப். ஸோ see the difference, note down the difference between is upper and upper. ஸோ isன்னு வச்சு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். அப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்னென்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. str1 is equal to welcome, print str dot upper of. அப்போது வெல்கம்ன்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இந்த வெல்கம்ன்றது எனக்கு கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேபிட்டலைஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த கேபிட்டலைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்னை அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் வந்து கேபிட்டல் லெட்டரில் அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரிமைனிங் எல்லாமே ஆஸ் இட் இஸ் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். வேறஸ் அப்பர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க இன்புட் எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருந்தது அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டைட்டில் ஃபங்க்ஷன்.
ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரிங் இன் டைட்டில் கேஸ். ஸோ இதில் எப்படி ஸ்ட்ரிங்கை எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டைட்டில் கேஸில் ரிட்டர்ன் பண்ணோம். ஃபஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்குது. அப்போ இடி இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்வாப் கேஸ். இட் வில் சேஞ்ச் கேஸ் ஆஃப் எ வெக்டர் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ் வைஸ் வெர்சா. அதாவது எல்லாமே ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணும். இங்கே தமிழ்நாடு அப்போ டீன்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்வாப் பண்ணும்போது அது கேபிட்டல் டி மாற்றும். அப்போ இங்கே கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கே ஸ்மால் ஏன்னு மாற்றும். ஸோ ஸ்வாப் கேஸ்னால் வந்து will be changing every character to its opposite case. ஸோ ஸ்மால் லெட்டர் இருந்தால் கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணும், கேபிட்டலில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் returns the number of substring occurs within the given range. Remember that the substring may be a single character. Range, beginning and end. Arguments are optional. If it is not given, Python search in the whole string. Search is case sensitive. So see the first example, str1 is equal to Rajaraja Cholan. அப்போ str1ன்ற ஒரு வேரியபிளில் ராஜராஜ சோழன்ற ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா str1.count of ராஜா. அதாவது கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். அதாவது அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் வந்து ராஜராஜ சோழன்றது மெயின் ஸ்ட்ரிங். சரி, இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் எனக்கு ராஜான்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் மட்டும் எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட். அப்போ str1 count ஆஃப் ராஜான்றது எவ்வளோ வாட்டி இருக்குங்க, 2 வாட்டி வந்திருக்கு. அப்போது 2ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் str1.count of ஆர். ஸ்மால் கேஸ் லெட்டர் ஆர் எவ்வளோ வாட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில். ஸோ ஸ்மால் லெட்டர் இங்கே யூஸ் பண்ணலை அப்படின்னா 0ன்னு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் str1.count of capital ஆர். ஸோ சி ஹவு மெனி இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் ஆர் இதுலேருந்து எவ்வளோ வாட்டி கேபிட்டல் ஆர் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2. ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கனால 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் str1.count of a. ஸோ இல்லை ஸ்மால் லெட்டர் ஏ. ஸ்மால் லெட்டர் ஏ how many times it was given? 1 2 3 4 and 5. So totally there are 5 times it was repeated. So we'll be giving the input as 5. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கும் பார்த்தா தெரியும். இப்போ இங்கே ஸ்மால் லெட்டர் ஆர்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கேயுமே ஆர் கிடையாது, ஆனால் கேபிட்டலில் ஆர் இருக்குது. கேபிட்டல் ஆர் இருந்தாலும் அது கன்சிடர் ஆகாது. ஏன் அப்படின்னா சர்ச் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னால் இங்கே கேபிட்டலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேபிட்டலில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்மாலில் கொடுத்தனால இங்கே ஸ்மால் லெட்டர் ஆர் எதுவுமே கிடையாது, அதனால 0 டிஸ்பிளே ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பிரிண்ட் str1.count a, 0, 5. ஸோ ஏ எவ்வளோ வாட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது ஏ. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a, 0, 5. அதாவது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிகினிங் அண்ட் எண்ட். இங்கே பிகினிங் என்ன 0, தென் 5ன்றது எண்டு. அப்போது 5 - 1 4. அப்போ 0ல் தொடங்கி 4க்குள்ளே எவ்வளோ வாட்டி இந்த ஸ்மால் லெட்டர் ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ லெட் மீ டூ இட். ஸோ வாட் இஸ் தி கிவன் ஸ்ட்ரிங்? ராஜராஜ சோழன். ஸோ டேக் திஸ் இஸ் 0 1 2 3. The space will be 4 and this is 5 6 7 8 and this is 9 10 11 12 and this is it is 13. H is 14 and this E is 15 and this N is 60. Now if you see this example, print str1.count a 05. அதாவது 0ல் தொடங்கி 5 - 1 4. 0ல் தொடங்கி 4 வரைக்கும் எவ்வளோ வாட்டி ஏ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ 0 வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்க, அந்த 4 வரைக்கும் இன்க்ளூடிங் தி ஸ்பேஸை 4th கேரக்டர் எடுத்துக்கோங்க. அப்போது 1 2. இப்போ ட்வைஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால அவுட்புட் வந்து 2 டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் str1.count a, 11. அப்போது a, 11
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 11th பொசிஷன்லேருந்து பாருங்கள். 11th பொசிஷன்லேருந்து ஏ எத்தனை வாட்டி இது வந்திருக்குன்னு பாருங்கள். ஏ வந்து ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போது ஏன்றது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகும். Ordinary of char returns the ASCII code of the character. So CH is equal to A. Print ordinary of CH 65. So இந்த returns the ASCII code of the character. இப்போ ஏவோட ஏன்ற இந்த கேரக்டரோட கோட் வந்து 65. ஸோ இதோட ASCII கோட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 65. அதே மாதிரி பியோட ASCII கோட் என்ன, இந்த கேரக்டரோட ASCII கோட் வந்து 66 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு CHR ஆஃப் ASCII. So இதில் returns the character represented by a ASCII. CH is equal to 97. ஸோ இதில் returns the character, அந்த 97ன்ற இந்த ASCII கோடுக்கு அதோட கேரக்டர் என்ன, ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்போது 97 வந்து ஸ்மால் லெட்டர் ஈவை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் CHR ஆஃப் 87. ஸோ 87ன்ற இந்த ASCIIக்கு அதோட இதோட கேரக்டர் என்ன அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ Wன்றது அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்.